friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நெட் யூஸ் பண்ணாம UPI பயன்படுத்தி ஆன்லைன்ல எப்படி பணம் செலுத்துறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இங்க ஆன்லைன் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க நெட் யூஸ் பண்ணவே தேவையில்ல. ஆஃப்லைன்ல எப்படி அனுப்புறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ அது பாத்தீங்கன்னா *99# அப்படின்ற சேவையை பயன்படுத்தி நீங்க எப்படி UPI மூலமா இன்னொருத்தங்களுக்கு பணம் நீங்க அனுப்பலாம் அப்படின்றத பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சோ நாம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பணம் அனுப்பணும் அப்படினா இல்லனா வந்து பாத்தீங்கன்னா பணம் செலுத்தணும் அப்படினா UPI அப்படின்றது ஒரு சிறந்த ஒரு வழியா இப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதன்படி UPI வசதியை பயன்படுத்த பணம் பரிவர்த்தனை செய்ய ஒரு செயலி மற்றும் அதாவது ஒரு போன் இல்லனா போன் கூட வந்து பாத்தீங்கன்னா நெட் வசதி வந்து தேவைப்படும். சில நேரங்கள்ல நீங்க நெட் சிக்னல் இல்லாத ஒரு இடங்கள்லயோ இல்ல அப்படினா நீங்க நெட் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணாம இருந்தீங்கனாவோ UPI மூலமா வந்து எளிமையா வந்து பாத்தீங்கன்னா பணம் வந்து அனுப்புறதுக்கான ஒரு வழி இருக்கு. அத பத்தி தான் டீடைலா பார்க்கறோம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும் அப்படினா உங்களோட போன்ல டயலர் ஓபன் பண்ணிட்டு அதுல இருந்து *99# அப்படினு சொல்லிட்டு டயல் செஞ்சீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் அனுப்புதல் பணம் பெறுதல் அப்படினு சொல்லிட்டு ரெண்டு சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் ஆகும். சோ அதுல வந்து பணம் அனுப்புதல் அப்படின்ற ஒன்ன வந்து நீங்க செலக்ட் பண்ணி அனுப்புனீங்க அப்படினா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெனு வந்து வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்ட் மணி டு அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் நம்பர், UPI ID, சேவ்டு பெனிஃபிஷியரி, அதுக்கப்புறம் IFSC அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இதுல வந்து நீங்க எந்த யூஸ் பண்ணி நீங்க அனுப்ப போறீங்களோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு சென்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சென்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி சென்ட் பண்ண போறோம் அப்படின்னா அடுத்து என்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு காட்டும். இதே UPI ஐடினா இந்த இடத்துல உங்களுக்கு UPI ஐடின்னு ஷோ ஆகும். சோ இங்க வந்து UPI ஐடியை டைப் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விண்டோ ஓபன் ஆகும். சோ அடுத்தது இதுல வந்து நீங்க எவ்வளவு அமௌண்ட் அனுப்ப போறீங்க அப்படின்றத வந்து கேட்பாங்க. என்டர் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. கீழே வந்து நீங்க எவ்வளவு அமௌண்ட் அனுப்ப போறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு சென்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிமார்க் கேட்பாங்க. இது கொடுக்கல அப்படின்னா நீங்க என்டர் 1 கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து ஸ்கிப் ஆயிடும். சோ 1 கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து வரும். இதுல வந்து உங்களோட UPI பின் டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ உங்களோட UPI பின்னை நீங்க இங்க என்டர் பண்ணிட்டு நீங்க சென்ட் பண்ணணும். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பரா இல்லனா UPI ஐடியா உங்களுக்கு எப்படி ஷோ ஆகும். அதுக்கப்புறம் எவ்வளவு அனுப்புறீங்க அப்படின்றதும் இதிலே காட்டுவாங்க. சோ UPI பின்னை கொடுத்துட்டு நீங்க சென்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சோ அவ்வளவுதான், உங்களுக்கு UPI பின் கொடுத்துட்டீங்க சென்ட் பண்ணிட்டீங்கனாவே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க பேமெண்ட் யாருக்கு அனுப்பியிருக்கீங்க, அவங்களுக்கு எவ்வளவு அனுப்பியிருக்கீங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்டாக்டை சர்வ் பண்ணிக்கணுமா இல்ல நீங்க எக்ஸிட் ஆகணுமா அப்படின்னு கேக்குறாங்க. சோ எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா 2 கொடுத்துட்டு n கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸிட் ஆகிடலாம். சோ ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி நீங்க ஆஃப்லைன்ல வந்து எவ்வளவு வரைக்கும் பணம் பரிவர்த்தனைகள் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து அனுப்ப முடியும். சோ இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட் இருக்கணும் அப்படின்றதே கிடையாது. ஜஸ்ட் வந்து உங்களோட பேங்க்ல நீங்க மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிருக்கீங்க பிளஸ் வந்து UPI அந்த சர்வீசஸும் லிங்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பர்ல இருந்தே நீங்க இந்த சர்வீஸ் வந்து ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எங்கேயாவது இருக்கீங்க நெட் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, நெட் ஆக்சஸ் பண்ண முடியல, ரீசார்ஜ் தான் பண்ணணும், அர்ஜென்ட்டா வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன்ல இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.